நம்மள ஒருத்தர் காயப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா, எந்த விதத்துல காயப்படுத்துவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதாவது நம்ம என்னைக்கோ செஞ்ச ஒரு விஷயத்த, ஆ தவறான விஷயத்த, இல்ல தெரியாம செஞ்ச விஷயத்த, தெரியாம பேசின வார்த்தைகள, இத திருப்பி திருப்பி சொல்லி, அத வச்சு நம்மள காயப்படுத்துவாங்க. அதுல காயப்படுத்தும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அ ஏன் இது இவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க? நான் தான் சாரி கேட்டுட்டேனே! நான் தான் ரிக்ரெட் பண்ணிட்டேனே! இதுக்கப்புறம் எதுக்கு அவங்க வந்து அதே பேசுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்கள அறியாமல ஒரு வேதனை வரும், ஒரு அழுகை வரும். இ இ ஒரு 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 விதமான கோவம் வரும் அவங்க மேல. சோ, அவங்க எதுக்காக அப்படி பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. சோ, ஆனா நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல? நீங்க மென்டலா நீங்க தயாராயிரணும். என்ன மாதிரி தயாராகணும்? ஆமா நான் அன்னைக்கு தப்பு பண்ணேன். இவங்க பேசுனாங்க. ஆனா இத ஏன் திருப்பி திருப்பி பேசுறாங்க? நம்மள கோவப்படுத்தவும், நம்மள காயப்படுத்தவும் அவங்க தயாராயிட்டாங்க. அப்படின்றத நம்ம மென்டலா இங்க அந்த பேசும்போதே நம்ம ஸ்ட்ராங்கா ஆயிட்டோம் அப்படின்னா, அவங்க பேசும்போது நம்ம அந்த வார்த்தைகள் எதுவும் நம்மள வந்து தொல்ல பண்ணவே பண்ணாது. நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. பேசினவங்க பேசிக்கிட்டே இருந்துட்டு, அத வாய வலிச்சு அவங்களே ஆஃப் ஆயிருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சோசியல் ஃபோரம்லயும். "நீ அன்னைக்கு அப்படி போட்ட, நீ அன்னைக்கு அப்படி பேசின, உன்னை நான் அப்படி பார்த்தேன்." இப்படிலாம் நம்மள கமெண்ட்ஸ் போடுவாங்களா? அத பார்த்துட்டு நீங்க டென்ஷனே ஆகக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதியா "போடா" அப்படின்ட்டு "போடி" அப்படின்னு விட்டுறணும். அதுக்கப்புறம் அவன் எழுதி எழுதி கை வலிக்க வலிக்க எழுதி எழுதி அவன் வந்து அவனே ஆஃப் ஆயிருவான். ஸோ வீட்டிலயும் உங்களுக்கு பிரியமானவங்க கிட்ட நீங்களும் இந்த மாதிரியான காரியங்கள நீங்க செய்யக்கூடாது அப்படின்றதுலயும் நீங்க உறுதியா இருங்க. இருப்பீங்களா? நானும் இருக்கணும். ஏன்னா நானும் சில நேரம் அந்த மாதிரி பண்றேன். ம். நன்றி. வணக்கம்.